ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம பலாப்பழத்தில் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பலாப்பழ சீசனில் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பாயாசம் செய்து பார்க்கலாம். இந்த பாயாசத்தோட டேஸ்ட்டு நம்ம நார்மலாக வீட்டில் பண்ணுற பாயாசத்தை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாயாசம் பண்ணும்போது வீடு ஃபுல்லாக பலாப்பழத்தோட மனம் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பலாப்பழ பாயாசம் பண்ணுறதுக்காக 10 முதல் 15 பலாப்பழச்சுளை நமக்கு தேவைப்படும். நான் இதில் கொஞ்சமாக காட்டியிருக்கேன். முதல்ல பலாப்பழத்தில் இருக்க பலாக்கொட்டையை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதை மிக்சியில் கிரைண்ட் பண்ண தான் போகிறோம். அது ஈஸியாக கிரைண்ட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெசிபி நம்ம பண்ணும்போது வீடே ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலாச்சுளைகளை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் குறக்குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ நம்ம பாயசம் குடிக்கும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ எல்லா பலாச்சுளையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். பலாப்பழ பியூரி 1 கப் இருந்துச்சுன்னா பொடித்த வெல்லம் 3/4 கப் தேவைப்படும். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுக்கணும். பலாப்பழத்தோட இனிப்பு சுவையை பொறுத்து வெல்லத்தோட இனிப்பு மாறுபடும், பார்த்துக்கோங்க. ரொம்ப இனிப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சில பலாப்பழத்தில் இனிப்பு கம்மியாக இருக்கும், அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக இனிப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு வடிகட்டி எடுத்து இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். அப்போ அதில் இருக்க சின்ன சின்ன தூசியெல்லாம் தனியாக வந்துடும். அடுத்து இந்த பாயாசத்துக்கு தேவையான பொருள் 1/2 கப் முதலாம் தேங்காய் பாலும் 1 கப் 2ஆம் தேங்காய் பாலும் தேவைப்படும். இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாய் எடுத்து அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். நெய் சூடான அப்புறமா 10 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உலர் திராட்சை இதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் துண்டுகள் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பலாப்பழ பியூரியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை இந்த நெய்யிலேயே 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ அந்த பலாப்பழத்தோட நெய்யும் சேர்ந்து நல்ல மணம் வரும். நெய் கூட நல்லா வதக்கின அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ அந்த பலாப்பழம் நல்லா குக் ஆகி சாஃப்டாக இருக்கும். தண்ணி சேர்த்த அப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுடுங்க. அப்போது அது நல்லா திக்காகி வெந்திருக்கும். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும். இப்போ அந்த தண்ணியெல்லாம் வற்றி திக்காகி வந்திருக்கு. இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை சிரப்பை சேர்த்துக்கலாம். இனிப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா மூடி போட்டு வேக விடுங்க. இதை எதனால் மூடி போடுறோன்னா, இது கொதிக்கும் போது வெளியில் தெரிக்கும். அதனால் மூடி போட்டே குக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வெல்லம் பலாப்பழம் எல்லாம் சேர்ந்து நல்லா திக்காகி வந்திருக்கும். அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2ஆம் தேங்காய் பாலை சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்த அப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து திரும்பவும் அதை நல்லா மூடி போட்டு குக் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த பலாப்பழம், வெல்லம், 2ஆம் தேங்காய் பாலெல்லாம் சேர்ந்து நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்துடலாம். கடைசியாக இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் முதலாம் தேங்காய் பாலையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நமக்கு சூப்பரான சுவையான பலாப்பழ பாயாசம் ரெடி ஆகிடும். இதில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சுக்கு பொடியும் சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னும் நல்ல மணம் வரும். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துடலாம். ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால் நம்ம இப்படி இருக்கும்போதே எடுத்துடலாம். நம்ம டெய்லி பருப்பு, சேமியா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு நாள் வித்தியாசமாக இந்த மாதிரி பலாப்பழ பாயாசமும் செய்து பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சைனீஸ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.